அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். சிறப்பு நேர்பட பேசி நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. களத்திலிருந்து இந்த சிறப்பு நேர்பட பேசி நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. நாம் இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் தான் இருக்கின்றோம். நம்மோடு விருந்தினர்கள் இணைகின்றார்கள். அதற்கு முன்னதாக இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி தனது தேசிய அளவிலான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றது. நாம் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்றோம் என்ற காரணத்தினால் அதில் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய அம்சமாக இருப்பது புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து, அதாவது முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2019 இந்த அறிக்கையை தெரிவித்திருந்தார்கள். இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? அனைத்து வேட்பாளர்களும் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து நாங்கள் வாங்கி தருவோம் என்று வாக்குறுதி அளித்து பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை காங்கிரஸ் கட்சி செய்திருப்பார்களா என்கின்ற கேள்விக்குறி. ஏன் காங்கிரஸ் கட்சி இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது? இது சாத்தியப்படுமா? இப்படி பல்வேறு கேள்விகளை பேச போறோம். நம்மோடு இணைந்திருக்கின்ற விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு அனந்தராமன் அவர்கள், அதிமுகவின் மாநில செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள், பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் இணைந்திருக்கின்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு கல்யாண சுந்தரம், உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, முழு மாநில அந்தஸ்து என்பது இந்த மக்களின் ஒரு மிக ஆழ்ந்த ஆசை, எண்ணம், நோக்கமாக இருக்கின்றது. அது நீங்களும் அதே தான் நீங்க வலியுறுத்துறீங்க, உங்க வேட்பாளர் வலியுறுத்துறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை எழுத்துப்பூர்வமாக தங்கள் தேர்தல் அறிக்கையில, தேசிய அளவில் தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டாங்க. இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? 50 ஆண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தை இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் அரசு ஏறக்குறைய இந்திய புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஏறக்குறைய 14 முறை தீர்மானமாக போட்டு அமைச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆளுகின்ற போது சரி, அதுக்கப்புறம் என்ஆர் காங்கிரஸ் ஆளும்போது, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி இருக்கும்போதும் இதை அமைச்சிருக்காங்க. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவைதான். அது வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கூட்டணி அரசும் அதான் வலியுறுத்திருக்கிறோம். மத்திய அரசாங்கம் அதுக்கான பரிசீலனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆனா மத்திய அரசாங்கம் பரிசீலனை செய்தால் கூட என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசு பொறுப்பேற்றதற்கு அப்புறம் இந்த சில 3 ஆண்டுகள்ல புதுச்சேரிக்கு ஏற்கனவே இருந்த உரிமைகள் அதிகரித்திருக்குதா, குறைந்திருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது இப்போ பொறுத்தளவுக்கும் பாண்டிச்சேரியை பொறுத்தளவுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள், அதாவது நாங்கள் வந்து கூட்டணி அரசா, மத்தியிலையும் பாஜக அரசு, புதுச்சேரியிலையும் பாஜக கூட்டணி அரசு. அந்த கூட்டணி அரசாங்க நிறைய திட்டங்கள், புதுச்சேரி மக்களுக்கு தேவையான திட்டங்கள், தேர்தலில் சொல்லக்கூட இல்ல திட்டங்கள்லாம் நாங்கள் திட்டங்கள்ன்றது வேற விவாதம், திட்டங்கள்ன்றது வேற விவாதம். ஆனால் உரிமை சார்ந்த விஷயம் அப்படின்னும் பொழுது மாநில அரசுக்கான உரிமைகளோடு இருக்கின்றதா? இன்றைய தினம் திரு நாராயணசாமி அவர்களை பேட்டிட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்குதல், இந்த மாதிரியான விஷயம், ஒரு முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி மத்திய தலைமை திணித்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி 50 ஆண்டு காலமாக புதுச்சேரியில் ஆண்டு கொண்டிருந்தாங்க. சரி, இந்த மாதிரி திட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற கூட்டணி அரசு திட்டங்களை எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரல. இன்னைக்கு எந்த திட்டமும் கொண்டு வரல. இவங்க தான் ஆண்டு இருந்தாங்க. எந்த ஃபேக்டரி, ஒரு மத்திய அமைச்சர் நாராயணசாமி இன்னைக்கு வந்து அரசை குறை சொல்றாரு. இவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு, மத்தியிலே பிரதமருடைய துறையினரை கவனிக்கக்கூடிய அமைச்சராக இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. சரி, அப்பயே அவர் எல்லாம் கொண்டு வரல. சரி, 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, ஏன் கொண்டு வரலன்ற ஒரு கேள்வியை கேட்குறீங்க. அதை வந்து நான் திரு அனந்தராமன் அவர்கள்ட்ட கடத்த விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சி பலமாக இருந்த வரைக்கும் அப்பயும் இதே மாதிரியான கோரிக்கைகள், காங்கிரஸுக்கு மாநில அந்தஸ்திற்கான கோரிக்கைகள் இருந்துடுது. ஆனால் அப்பொழுதெல்லாம் இல்லை. காங்கிரஸ் கட்சி இப்போ ஒருவேளை பலம் இழந்து ஒரு பலம் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையை கொடுப்பது என்பது எதை காட்டுகிறது? புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து என்ற கோரிக்கை பல ஆண்டு காலமாக இருந்தாலும் கூட புதுச்சேரி மாநிலத்துக்கான மாநில அந்தஸ்துடைய தேவை
10 ஆண்டுகள் தான் வந்திருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த ஸ்டேட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷனில் மாநிலத்துக்கான சுயாட்சை எப்போது எல்லாம் பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி, மத்தியிலே மோடி ஆட்சி அவர்களுடைய ஆட்சி அமைத்தார்களோ அப்போதுதான் மாநிலவுடைய சுயாட்சை பறிபோச்சு. ஆளுநர் என்ற பொருளில் ஒரு ஆளுநரை வைத்துவிட்டு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்காமல் அவர்களை ஆளுநரை வைத்து அவரை கட்டுக்குள்ள அடக்கி ஆளக்கூடிய ஒரு நிலையை நம்ம இப்ப 10 ஆண்டு காலமா பார்க்கல. இல்ல, நீங்க 10 ஆண்டு காலமா இந்த கோரிக்கை இருக்குதுன்னா திரு கல்யாண சுந்தரம் சொன்னது போல ஏன் இத்தனை தீர்மானங்கள் இத்தனை ஆண்டுகளாக தீர்மானம்? அதுதான் நான் வரேன். அதான் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை புதுச்சேரி மாநிலத்தில் 2014 தான் ஃபினான்ஸ் கமிஷனர், அதாவது ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன்லையும் இல்லை, நம்முடைய யூடி ஃபைனான்ஸ் கமிஷன், 2 ஃபைனான்ஸ் கமிஷன் இல்லாமல் நடுநிலையில் இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த கோரிக்கை வலுப்பெற்றது. அது மட்டும் இல்லை, இங்கே ஆளுநர் வச்சு நம்முடைய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு உரிய அங்கீகாரமும் உரிய அதிகாரமும் கொடுக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு சுயேட்சை, மாநில சுயேட்சை என்ற கோரிக்கை தலை ஓங்கி நிற்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட அவர் சொல்கிறாரு, ஒரு அம்மா அவரிடத்துல நலத்திட்ட உதவிகளை பற்றி பேசுகின்ற போது எனக்கு மேலே ஒரு முதலமைச்சர், கீழே ஒரு முதலமைச்சர், எனக்கு மேலே எல்லாம் மன்னர்கள் இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும் என்று தன்னுடைய வேதனையை வெளிப்பட்டு இருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலை கடந்த காலத்தில், அது மட்டும் இல்லை, நம்முடைய யூனியன் பிரதேசத்துக்கு போதிய கொடை இருந்தது. அப்படின்னா எப்படின்னாக்கா 60% மத்திய அரசாங்கத்துடைய கொடை, 40% நம்முடைய சொந்த மாநில நிதி. இப்படி இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு சொந்த ஆதாரம் 80%, கொடை 20 சுருக்கப்பட்டிருக்குது. எனவே மாநிலத்துக்கான தகுதியை நாம வளர்த்து கொண்ட காரணத்தினால இன்றைக்கு தேவை மாநில அந்தஸ்து. எனவே இன்னைக்கு தேவை அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால தான், ஏன்னா ஏற்கனவே கிராண்டின் எய்டு அதிகமாக கொடுத்தாங்க, 80-20 இருந்தது. மத்திய அரசாங்கம் 80% கொடுத்தாங்க, 20% நம்முடைய மாநிலத்துடைய நிதி. அதுக்கப்புறம் 60% ஆச்சு, 60-40. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 23% தான் மத்திய அரசாங்கம் கொடை கொடுக்குது. அதுவும் பார்த்தா சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் கொடுத்துட்டு தங்களுடைய கடனுக்கான வட்டியை எடுத்துக்கிறாங்க. சோ மாநில அந்தஸ்துக்கான மாநில சுயாட்சிக்கான தேவை இப்ப 10 ஆண்டுகளை அதிகரித்திருந்த காரணத்தினால்தான் காங்கிரஸ் அந்த கொள்கையை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறோம். 2019 நான் வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இவங்க அந்த மாநில அந்தஸ்தை பற்றி 2011 என்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிக்கும் போது இதை தான் சொன்னாங்க, மாநில அந்தஸ்து தான் எங்களுடைய கோரிக்கைன்னு சொன்னாங்க. விரிவா பேசலாம். ஒரே ஒரு உங்கள்ட்ட தான் வர பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், நீங்க முடிச்சிரு. 2011 அந்த கோரிக்கையோட வந்தாங்க. ஆனா இப்ப ஒரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர் சொல்றார், எங்களுடைய கோரிக்கை அதான். ஆனால் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக, ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறார். என்னன்னு சொன்னாக்கா, புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பீர்களா, அப்படிப்பட்ட ஒரு திட்டம் மத்திய அரசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது பரிசீலனையிலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறது, புதுவை மக்களுக்கு மாநில சுயேட்சை, மாநில அந்தஸ்து வழங்குவது எங்களுடைய காங்கிரஸ் உடைய லட்சியம். திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தா கூட மக்களின் கோரிக்கைகளை நான் நிறைவேற்ற முடியலைன்னு அவருடைய வேதனையை பலமுறை, இந்த முறை மட்டுமல்ல பலமுறை அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்பது உங்களுக்கு அது வசதியான கூட்டணியாக தான், உங்களுக்கு மட்டுமல்ல புதுச்சேரி மக்களுக்கும் அது ஒரு வசதியான கூட்டணியாக தான் இருக்குதா? கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. காரணம், இன்றைக்கு மாண்புமிகு முதல்வருடைய நம்முடைய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை மாநில அந்தஸ்து, அதற்காக தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த மாதிரியான கோரிக்கை எப்போ தேவைப்படுவது என்பது ஆளை பொறுத்தா இருக்குது. இப்போ இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய சாமர்த்தியம் காரணமாக இன்றைக்கு மாநில அந்தஸ்து வந்தால் என்ன நடக்குமோ, என்ன மாதிரியான உரிமைகள் கிடைக்குமோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. உதாரணத்திற்கு இப்போ இத்தனை ஆண்டு காலம் மத்திய அரசு கொடுத்த பணம் பார்த்திங்கன்னா 1750 கோடி தான் சென்ட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட், சென்ட்ரல் சப்சிடி கொடுத்துருந்தாங்க, சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு, அதை மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே மாதிரியான ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட இன்னொரு மடங்கு கொடுத்திருக்காங்க. சிஎஸ்எஸ் ப்ரோக்ராம் அப்போ திரு அனந்தராமன் சொல்ற கணக்கு தவறா? இப்போ கிராண்டின் எய்டு கிட்டத்தட்ட 23% 1250 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம் இந்த கடந்த 2 ஆண்டுகளாகவே, ஒரு வருடத்திற்கு. சரி, அது மட்டும் இல்லாம மத்திய அரசு கொடுக்கக்கூடிய
மத்திய அரசுக்கு கூடிய நேரடியான மத்திய அரசு திட்டங்கள் சிஎஸ்எஸ் ப்ரோக்ராமில் நிறைய வாங்கியிருக்கோம். டூரிசத்தில் வாங்கியிருக்கோம், இதை நம்ம பிடபிள்யூ வாங்கியிருக்கோம், எல்லா துறையிலும் வாங்கியிருக்கோம், ஹெல்த்தில் வாங்கியிருக்கோம், எல்லா துறையும் வாங்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய முதல்வர் சொன்னது ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கு மாநில மக்கள் கேட்கிற எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் ஒரே நிமிடத்தில் செய்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் வேண்டும் என்பதில் வேறு கருத்து கிடையாது யாராக இருந்தாலும். இப்போ கூட என்ன சொல்லிருக்காருன்னா, கடந்த தேர்தலெல்லாம் வரதுக்கு முன்னாடி சொன்னார், நான் இந்த உரிமை கேட்பது வந்து எனக்கு மட்டும் இல்லை, இனிமேல் வரப்போகிற எல்லாருக்கும் தான் கேட்டிருக்காரு. சரி, இதுல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, முதல்வர் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக காய்களை நடத்துறார். ஒரு கை தேர்ந்த ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியாக திரு ரங்கசாமி இருக்கிறார். அதனால அவருக்கே மனம் வருத்தம் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. மக்களுக்கு நான் சில விஷயங்களை நல்லது செய்ய முடியலன்றது ஒன்று. இன்னொன்னு, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன சொல்றாரு, 9,000 கோடி நாம வரி வருமானமா மத்திய அரசு கொடுக்கிறோம், மீண்டும் வர்றது 3,000 கோடி தான் வருது, நம்மளுக்கு நிதியும் இல்லை. நீங்க நிதி பெற முடியுதுன்னு சொல்றீங்க, நம்மள்ட்ட நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அளவு அதிகாரம் கூட இப்பொழுது அது குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய கல்வியில வந்து முதல்வர் விருப்பப்பட்ட மாதிரி செய்ய முடியுதா? மின்சாரத்துறையில முதல்வர் விருப்பப்பட்ட மாதிரி செய்ய முடியுதா? முதல்வர் விருப்பப்பட்ட மாதிரி செய்ய முடியலன்னா அப்புறம் அந்த கூட்டணி எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்கல. கூட்டணி சொல்றோம் சார், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு இணக்கமான அரசுகள் இருக்கிற பொழுது நம்முடைய கோரிக்கைகள் வந்து தவறாமல் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் நடந்த கால வரலாறு எல்லாமே. மத்தியில் பொதுவாக வந்து மக்களுடைய விருப்பம் எதுவாக இருக்குன்னா, மத்தியில் இருக்கிற ஆட்சி, அதே உறுப்பினர் ஆட்சி இங்கே இருந்தால் இவங்க 2 பேருக்குள்ள இணக்கமான சூழ்நிலை காரணமாக நம்ம பட்ஜெட்டில் வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பட்ஜெட்டில் மத்திய அரசு நினைச்ச அளவுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்குது. எல்லாவற்றிற்குமே ஒரு நிதி ஒரு வரையறைகள் இருக்கிறது. அதையும் தாண்டி நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்தி, அவருடைய அன்பை பயன்படுத்தி, அவருடைய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி, அல்லது அவருடைய அரவணைப்பை பயன்படுத்தி அதிகமான பணத்தை வாங்கியிருக்கிறாங்களா எல்லாம் கேள்வி. மற்றவர்களால் செய்ய முடியாததை இந்த ஆட்சி செய்திருக்கிறது. இந்த கூட்டணி இப்படி பார்க்கலாமா செய்திருக்கிறது என்பது உண்மை. சரி, கூட்டணி இல்லாமல் இருக்கிறதை விட இந்த கூட்டணி இருப்பதன் மூலமாக சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியுதுன்னு சொல்லி அந்த அளவுல நிறுத்துறீங்க. புதுச்சேரி மாநிலத்தினுடைய உரிமைகளை வந்து பிச்சை எடுக்க முடியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துடைய நிதி பங்களிப்பு, அதாவது வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அதே மாதிரி வந்து நம்முடைய இன்கம் டேக்ஸு, அதே மாதிரி வந்து சுங்கவரி, இதுலேருந்து வாங்கிறது மட்டும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தொகுப்பு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 43% கொடுக்குறாங்க. சரி, மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே ஒப்புக்கொள்கிறார், புதுச்சேரி மாநிலத்திற்கு அவங்க போடுற பிச்சை 20%. அவரே சொல்றார் 1300 கோடி, 1300 ஆட்சியில 2600 கோடி மத்திய அரசுடைய நிதி உதவி வெறும் 17%. நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நீங்க அமைச்சரா இருக்கும்போது 60% கொடைய மத்திய அரசாங்கம் கொடுத்தது. 60% கொடை. சரி, இருவரும் சேர்ந்து பேசினா கேட்காது. சரி, இருவரும் சேர்ந்து பேசினா கேட்காது. அவரை முடிச்சு அமைச்சர் சரியா கொடுங்க. 60% கூடாங்க. இப்ப நீங்க வாங்குறது வெறும் 20%. இல்ல, ஒரு மாநிலத்துக்கு 43% கொடுக்குறாங்க. 43% என்பது இல்ல, இருவரும் பேசினா கேட்காது, எல்லாரும் சேர்ந்து பேசினா கேட்காது. நான் வரேன். இல்ல, சேர்ந்து பேசினா கேட்காது. ஒரு நிமிடம் நீங்க பேச வேண்டிய கருத்து மக்களிடம் போகணும். எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மாநில திரு கல்யாண சுந்தரம், நீங்க பேச வேண்டிய கருத்து மக்களிடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, திரு அனந்தராமன், இங்க இருக்கிறவங்க இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க, இங்க காரைக்கால் கூடிய போர்ட்ல சுங்கவரி கலெக்ட் பண்ணப்படுது. அதே மாதிரி புதுச்சேரி மாநிலம் நிறைய நிதி பங்களிப்பை கொடுக்குறாங்க. எனவே மாநிலத்துக்கு என்ன தொகுப்பு கொடுக்குறீங்களோ 43%, அதே தொகுப்பு இங்க கொடுத்துட்டு போங்க. சரி, சுருக்கமா நான் அன்பழகன் அவர்கிட்ட போனோம். சுருக்கமா அதாவது சார், எங்களுடைய கணக்கு சரியா இருக்கிறது. கடந்த 2016 2021 வரை மத்திய அரசிடமிருந்து இவங்க பெற்ற தொகை, மத்திய அரசினுடைய நிதி 17% தான். அவருக்கு மேல 1% கிடையாது. ஆனால் இப்பொழுது 27% பெற்றிருக்கிறோம். அதற்கான ஆதாரத்தை நான் உடனே கொடுக்குறேன், கையில கொடுக்குறேன். சரி, எவ்வளவு பணம் வாங்கிறேன். அன்பழகன் தன்னுடைய முதல் பார்வையை வைக்கல. அன்பழகன் காங்கிரஸ் கட்சி சொல்லுவது, பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, என்ஆர் காங்கிரஸ் சொல்வது, இது மூன்றிலுமே வந்து இந்த புதுச்சேரி மாநில மக்களின் உணர்வை அவர்கள் பிரதிபலிக்கிறாங்க. இதுல யார் செய்து முடிக்க முடியும்? ஒருவேளை நீங்கள் வெற்றி பெற்றால், உங்க வேட்பாளர் வெற்றி பெற்றால் நீங்க எப்படி இதை சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சார் வணக்கம் சார். முதல்ல உங்களுடைய கேள்வியே தவறு சார். நீங்கள் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இந்த தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்தை வலியுறுத்துன்னு சொல்லிக்கிறீங்க. இல்ல, அப்படி சொல்லல. இல்ல, இன்றைக்கு வெளியிட்டார்கள். இன்றைக்கு ஆமா. ஆனா 10 தினங்களுக்கு முன்பே
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர், அவர் அதிமுக சார்பில் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது புதுச்சேரி மாநிலத்துக்கு நாங்கள் மாநில அந்தஸ்தை பெற்று தருவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது திமுக அதிமுக ரெண்டும் வைக்குது சார். அதுல நம்மளுக்கு மாற்று கருத்து இல்ல. தேசிய அளவுல ஆளுகின்ற கட்சிகள், தேசிய கட்சிகள், காங்கிரஸ் கட்சி முதல் முறையா 2019 தான் வைக்குது. மாநில அந்தஸ்து பெற்று கொடுக்க முடியாது சார். என்ன கொஞ்சம் பேச விட்டுருங்க சார். நீங்க தான் சார் பேசுங்க. நம்ம தகவல்களை திருத்தி பேச வேணாம் தான் நான் சொல்றேன். ஓகே. இல்ல நாங்க தவறு திருத்திலாம் பேசல. நாங்க உண்மையை தான் பேசுறோம். சொன்னதுல என்ன இல்ல முடிச்சிட்டு அன்பழகன் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். பேசும்போது நான் அமைதியா அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் மாநிலத்துடைய உரிமைகள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, முழுக்க புதுச்சேரி மாநிலத்துக்கு மறுக்கப்படுகின்றன. மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத திட்டங்கள் இந்தியாவிலே செயல்படுத்தப்படுகின்ற ஒரு மாநிலமாக புதுச்சேரி மாநிலத்தை தேசிய கட்சிகள் உருவாக்கி வருகின்றன. மத்திய அரசை பொறுத்தமட்டில் புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு சோதனை எலி போல நடத்தப்படுகின்றது. இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து மட்டும் முக்கியமான பிரச்சனை இல்லை சார். மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய பிரச்சனைகள், மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும். உதாரணத்துக்கு வட இந்தியாவில் காஷ்மீரும் லடாக்கும் 2 யூனியன் பிரதேசங்கள், அசம்பிளி கிடையாது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்துக்கு அசம்பிளி இருக்குது. ஆனால் அந்த 2 பிரதேசங்களையும் மத்திய அரசு இன்றைய தினம் மத்திய யூனியன் பிரதேசத்தில் அங்கே சேர்த்து அவங்களுக்கு 42% நிதி உதவியை கொடுக்குறாங்க. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் யூனியன் பிரதேசம் இருக்குது, ஆனால் மத்திய நிதிக்குழுல சேர்க்கல. அதே மன்றம் இருக்குது, ஆனாலும் சேர்க்கல. இன்னொன்று நான் முடிச்சிடறேன் சார். அதே போன்று மாநிலத்தினுடைய உரிமைகள், அதாவது இங்கே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. 50% இடங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்எம்சி சொல்லிக்கிறாங்க. ஆனால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதே போன்று பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, வெறும் 35% இடங்கள் தான் இன்றைக்கு வழங்கப்படுகின்றன. ஜிப்மர் மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதில் புதுச்சேரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் எந்த இடஒதுக்கீடும் கிடையாது. மத்திய பல்கலைக்கழகம், அதில் இருக்கிற அனைத்து துறைகளிலும் புதுச்சேரி மாநிலத்துக்கு உள்ஒதுக்கீடு இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் நடத்தப்படாத ஒரே மாநிலம் இந்தியாவிலே புதுச்சேரி தான். உள்ளாட்சி தேர்தல் கிடையாது. அதே போன்று ரேஷன் கடைகள் இல்ல. அதே போன்று விமான நிலைய விரிவாக்கம் இல்ல. அதே போன்று துறைமுக அபிவிருத்தி திட்டம் இல்ல. படித்த இளைஞர்கள் ஐடி படிச்சுட்டு வராங்க, இன்ஜினியர் முடிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஒரே ஒரு ஐடி பார்க் கிடையாது. சுற்றுலாக்கள் மேம்படுத்தப்படவில்லை. இங்க பாத்தீங்கன்னா தெரு ரெஸ்டோ பார். ரெஸ்டோ பார்ல இருங்க சார், நான் சொல்றேன். வேற விஷயங்களுக்கு நகருவோம். நீங்க பல்வேறு விஷயங்களுக்கு இல்ல புதுச்சேரியில இருக்க பிரச்சனைகளை கோடிட்டு காட்டுங்க. ஒரு நிமிஷம். புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில உரிமைகள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இருக்குது. நீங்க மாநில அந்தஸ்தை மட்டும் எடுத்துக்கூடாது. இவ்வளவு உரிமைகள் இருக்குது. இவ்வளவு உரிமைகளையும் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஆண்ட காங்கிரசும் சரி, இப்போது ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபியும் சரி, புதுச்சேரி மாநிலத்துக்கு உரிமையில வழங்கவில்லை. புதுச்சேரி மாநிலத்தை மத்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒரே ஒரு பிரிவா தான் இன்று வரைக்கும் புதுச்சேரி மாநிலம் பார்க்க முதலமைச்சர் தேவைன்னு சொல்றாரு. ஆனா பிஜேபியோட கொள்கை என்ன தெரியுங்களா? மாநில அந்தஸ்து இல்ல. இவங்களை ஒன்னா தேர்தல் அறிக்கையில கொடுக்க சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலத்துக்கு நாங்க வெற்றி பெற்ற மாநில அந்தஸ்து கொடுப்போம்னு சொல்லுங்க. சரி திரு அன்பழகன், இந்த அன்பழகன் ஒரு கேள்வி உள்வாங்க. என்ன விஷயம்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா தேசிய கட்சிகள் புதுச்சேரிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்கல. காங்கிரசும் சரி பாஜகவும் சரின்னு சொல்றீங்க இல்லையா? இன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியது ஒரு மாநில கட்சி என்ஆர் காங்கிரஸ். அப்போ அவர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா, அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு, இப்போ நாங்க ஒருவேளை கூட்டணியில இல்லாமல் இருந்தால் செய்யறதை விட கூட்டணியில இருந்தால் சாதிக்க முடியறது அதிகம், பாஜகவிடம் வாங்க முடியறது அதிகம், நாங்க பேசி வாங்க முடியுது, கூட்டணியில் இல்லாம இருந்தா ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ அதிமுக நாளைக்கு கூட்டணியும் இல்லாமல், எந்த தேசிய கட்சியுடன் கூட்டணி இல்லாமல் நாளைக்கு நீங்க வெற்றி பெற்று போனீங்கன்னா நீங்க என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு கேள்வியை மக்கள் எழுப்புவாங்கல்ல? உண்மை சார். மாநில உரிமைக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில், மத்தியில் வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது, மத்திய அமைச்சரவையில் ஒரு கொள்கை முடிவு எடுப்பதற்காக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அன்றைய தினம் வலியுறுத்தினுடைய அடிப்படையில் மத்திய அமைச்சரவை புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடிவு செய்தது. அதன் பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சியில் போய் உட்கார்ந்தாங்க. புதுச்சேரி மாநிலத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது. அதன் பிறகு எங்களுடைய ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர், கழகத்துடைய பொதுச் செயலாளர், அவர் புதுச்சேரி மாநிலத்தின் மீது அக்கறை கொண்டு கடந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி ஒரு பந்த் போராட்டத்தை அறிவித்தார்.
அந்த பந்து போராட்டத்தை எதிர்த்த கட்சிகள் இங்க இருக்கின்ற பிஜேபி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். ஆனால் தனித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பந்தை முழுமையான பந்தை நடத்தி மாநிலத்தினுடைய அத்தனை மக்களுடைய எண்ணத்தையும் மத்திய அரசுக்கு நாங்க பிரதிபலிச்சோம். அப்போ இல்ல சார், நான் சொல்லிடுறேன். இல்ல சார், மாநில அந்தஸ்து சம்பந்தமாக தேசிய கட்சிகள் இன்றைய நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றன. மாநில அந்தஸ்துக்காக தொடர்ந்து கடந்த 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கலாமே சொல்லுங்க. திரு அன்பழகன் என்ன சொல்றாரு, தேசிய கட்சிகள் வந்து நாடகம் ஆடுதுன்னு சொல்றாரு. அப்படி கூட பார்க்க வேணாம். காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தலில் அறிவிச்சிருச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்குமா அறிவிக்கல. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தேசிய அளவில் பலமாக இருக்கு. ஒருவேளை நான் அனந்தரம் போது தேவை ஏற்படல. சரி அனந்தரமன் நீங்க சொல்லிட்டீங்க, நான் உங்கள்ட்ட வரும்போது நீங்க பேசுங்க. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் சொன்னாரு, கல்யாண சுந்தரத்துக்கான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி அது செய்யல. இருவரும் பேசினா கேட்காது. யுனிவர்சிட்டி கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. இருக்கக்கூடிய இருவரும் பேசினா கேட்காது. திரு அனந்தரமன் அவர் இவ்வளவு நேரம் நீங்க பேசுமா அவர் பேசல, குறுக்கிடல. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அவரு 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு. 50 ஆண்டு காலம் தேவையில்லைன்னு சொல்றாங்களா காங்கிரஸ். அன்னைக்கு எதுக்கு சட்டசபையில தீர்மானம் போட்டு மத்திய அனுப்பிச்சாங்க. தீர்மானம் நிறைவேற்றி இல்ல சார், இல்ல கல்யாண சுந்தரம், நாம ஒண்ணு செய்வோம். எல்லாரும் பேசினா கேட்காது. இல்ல எல்லாரும் பேசினா கேட்காது. ஒரே ஒரு நிமிஷம். அன்னைக்கும் தேவைதான் திரு கல்யாண சுந்தரம். இல்ல திரு கல்யாண சுந்தரம், நான் என்ன கேட்கிறேன், வரேன் திரு அனந்தராமன் வரேன். என்ன நான் கேட்கிறேன்னா, பாஜக பலமாக இருக்கும் பொழுது, அதாவது மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு அரசியல் கட்சிகள், தேசிய கட்சிகள் முயற்சி செய்யாம அவர்கள் வெற்றி பெற வேண்டும், மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் மட்டும்தான் வெற்றின்ற நிர்பந்தத்திற்கு தள்ளினதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கு. அதே நிலைமை தான் பாஜகவுக்கு மாறி இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தோட்டம் வருது. அதே மாதிரியான அதேதான் அப்படிதான் இருக்கா? பிஜேபி வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கறேன்னு சொல்லல. அதான் சொல்லல. அவங்க சொல்லல, அவங்க வேட்பாளர் சொல்றாரு. அவங்களுடைய கொள்கை இல்ல சார். எல்லாரும் பேசினா கேட்காது சார். எல்லாரும் பேசினா கேட்காது சார். பிஜேபி மாநில உரிமையை பறிக்குது சார். இது நேரலையில இல்ல. ஒரே ஒரு வேண்டுகோள், அனைவருக்கும் வேண்டுகோள், அனைவருக்கும் வேண்டுகோள், விருந்தினர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் சார். ஒரு கொள்கை முடிவு இல்ல சார். ஒரே ஒரு வேண்டுகோள் கொள்கை முடிவு இல்ல சார். இது 50 ஆண்டு காலத்துக்கு மேல மத்தியில இவங்க ஆட்சி இருந்தாங்க சார். திரு அன்பழகன் ஒரு வேண்டுகோள். காங்கிரஸ் கொடுக்கல. இல்ல ஒரே ஒரு வேண்டுகோள். இவங்க பொறுத்தமட்ட கொள்கை முடிவு இல்ல சார். நிதி ஆதாரம் இல்ல மட்டும் தான் சார். மாநில அந்தஸ்து வேணும் என்கிற ஒரு கொள்கை முடிவு உள்ள கட்சி இல்ல. இப்போ இது நேரலையில போறது. இதுல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் மக்களிடம் போய் சேரணும் என்பது எங்களது விருப்பம். நீங்க எல்லாரும் சேர்ந்து பேசுனீங்கன்னா போகாது. ஒருத்தரா பேசுங்க. நம்ம உங்களுடைய கருத்துக்கள் சிறப்பாக போய் முடிச்சிருங்க. கல்யாண சுந்தரம் முடிச்சிருங்க. திரு அனந்தராமன் ஒரு நிமிஷம். 50 ஆண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மூத்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு 50 ஆண்டு முன்ன தேவை. அதுக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்தியில் அனுப்பிச்சிங்க. சரி, அது தப்பான உதாரணம் சொல்லக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினர் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுங்க. மாநில அந்தஸ்து மட்டும் இந்த மாநிலத்தினுடைய முக்கிய பிரச்சனை இல்லை சார். மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. மாநிலத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. கல்வி உரிமை சட்டம் இந்தியா ஃபுல்லா நடத்துறாங்க சார். கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மாநிலம் சார். தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு 25% ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் சார். ஆனா இங்க வந்து ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அதை நீங்க அமுல்படுத்தினீங்களா? ஏன் அமுல்படுத்தல? மாநில அந்தஸ்து தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமா சார். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் வரலாம் சார். ஒரு அனந்தராமன் இருக்கு. எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நேரத்தை தர்றேன். ஆனா எல்லாம் உடனே சொல்ல முடியாது. அமைச்சர் லட்சுமி நாராயணன், நீங்க வந்து சொன்னீங்க பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதனால தான் பல்வேறு விஷயங்களை வாங்க முடியுதுன்னு சொல்லி. ஆனா அனந்தராமன் என்ன சொல்றாரு, தன்மானத்தோடு நம்மளது உரிமையை தான் கேட்கிறோம், அதுல கூட்டணியில் இருந்தால்தான் கேட்கணும், அது ஏதோ பிச்சை பெறுகின்ற மாதிரி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அனந்தராமன். அப்படி இருக்கும் பொழுது உங்க உரிமையை தானே கேட்கிறீங்க, கூட்டணியில இருந்தால்தான் வாங்க முடியும்ன்றது என்ன? மாநில மக்கள் விரும்புறாங்க, அதை நீங்கள் செய்து கொடுக்கணும்னு சொல்லி உரிமையோடு கேட்க முடியாதா? இல்லை, கேட்டுட்டு தான் சார் இருக்கோம். நாங்கள் கேட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, மாநில உரிமை என்பது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு அன்றாடம் நாம் சந்திக்கிற விஷயங்கள், மக்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேரணுன்றது. கடந்த 5 ஆண்டு காலத்தில்
எதுவுமே போய் சேரல. ஆனால் இந்த ஆட்சி, கூட்டணி ஆட்சி வந்த பிறகு இந்த மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு எல்லா திட்டங்களும், நின்று போன திட்டங்களிலிருந்து புதிய திட்டங்கள் வரை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ரேஷன் கடையில் வந்து அரிசி போடலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் ரேஷன் கடை மூலம் கொடுக்கப்பட வேண்டிய அரிசிக்கு நாங்கள் 200 கோடி ரூபா டிபிடியில் பணம் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, எல்லா ஸ்கீமும் இன்றைக்கு எந்தெந்த ஒரு சென்ற ஆட்சியில் ஒரு ரூபாய் கூட ஏற்ற முடியல. ஓல்ட் ஏஜ் பென்ஷனுக்கு கிட்டத்தட்ட 1 ரூபாய் கூட ஏற்ற முடியல, 500 ரூபாய் ஏற்றி கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, 26,000 அப்ளிகேஷன் பெண்டிங் இருந்தது, அத்தனை பேரும் கொடுத்துருக்கோம். ஆக நான் சொல்ல வரும்போது மாநில உரிமையை காட்டிலும் பெரிய விஷயம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு அதுல சில விஷயங்கள் இருக்கு, அதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு இல்ல, 2 விஷயங்கள் பொலிட்டிக்கலான விஷயங்கள் உண்டு. இல்ல பொலிட்டிக்கலான விஷயங்கள் கூட இல்ல, மக்கள் பிரச்சனை இல்ல, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. இருக்கிற உரிமை வைத்துக்கொண்டே இந்த கூட்டணி அரசு, எங்களுடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பெரிய சாதனை புரிந்திருக்கிறார். 2000 போஸ்ட் ஃபில் பண்ணிருக்காரு. 2 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நடக்கல. இல்ல இப்போ கல்வி விஷயமாக இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற கூடியதுல எல்லா விஷயமும் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் போயிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? கல்வியில அரசு பள்ளிக்கூடங்கள்ல சிபிஎஸ்இ மாற்றுறது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி இல்லாமல் மாற்றி இருக்குது. அங்குள்ள கிராமப்புற மாணவர்கள் அவங்க தேர்ச்சியே பெற முடியல, பலரும் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க, அவங்க கல்வியை கன்டினியூ பண்ண முடியல, தமிழ் மொழியை படிக்க முடியல. இப்படியான பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கு. இது ஒரு புறம். அடுத்தது வந்து மின்சாரத்துல ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வந்து நீங்க பிக்ஸ் பண்ண போறீங்க. இனிமே எல்லாம் ப்ரீபெய்ட் மீட்டர்ஸ் ஆயிடும். காசு கட்டி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு, மொபைல் எப்படி ரீசார்ஜ் பண்றோமோ அது மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டாதான் வந்து உங்களுக்கு மின்சாரம் வேலை செய்யும். அதுலயும் வந்து பீக் ஹவர்ஸ் இருக்கும், அதற்கு வேற மின்சார கட்டணும், மத்த நேரம் வேற மின்சார கட்டணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரே அமைச்சர் அவர்கள் வந்து நீங்க பேசும்போது குறுக்கிடுறதே இல்ல, அதனால அவருக்கான வாய்ப்பை கொஞ்சம் கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். மின்சார விஷயம் நீங்க சொல்றீங்க சார், சிபிஎஸ்சி விஷயம் ரெண்டுத்துக்கு நான் பதில் சொல்றேன். மின்சாரத்தை வந்து வாரியமா மாற்றணும் என்ற கோரிக்கை காலகாலமா இருந்திருக்கு. இவர் உதாரணத்துக்கு நம்மளுடைய முதல்வர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் முதல்வராக இருக்கார். விடலையே, எவ்வளவு பெரிய அழுத்தம் வந்தாலும் விடலை. இன்றைக்கு ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. அந்த டிசிஷன் எடுத்தது எப்போ? கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. செய்யணும்னு சொன்னாங்க. இன்றைக்கு அமல்படுத்தப்பட்டதா? அமல்படுத்தப்படலையே. அமல்படுத்துவோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோமா? சொல்லலை. ப்ரீமீட்டர் விஷயம்தான். ப்ரீமீட்டர் விஷயம் கூட சொல்லியிருக்காங்க. எத்தனை மாநிலத்தில் இதை அமல்படுத்தியிருக்காங்க? எத்தனை மாநிலத்தில் அமல்படுத்தியிருக்காங்க? செய்திருக்காங்க, மற்ற மாநிலம் செய்திருக்காங்க. ஆனால் இன்று வரை இதை நாங்கள் அனுமதிக்கல. இதற்கான சாதக பாதகங்களை ஆராய்ந்து மக்களுக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் இங்க இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கண்டிப்பாக அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி அதை வந்து ஏற்கனவே எங்களுடைய முதல்வர் சட்டசபையில் சொல்லியிருக்காரு. சிபிஎஸ்சிலையும் பாருங்க, சிபிஎஸ்சில மட்டும் இல்ல, இன்றைக்கு வந்து 2 வகையில கொடுத்துருக்கோம். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்சி நீங்கள் வந்து முழுசையாக கொடுத்துருக்கோம், தனியார் பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய உரிமைன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த சிபிஎஸ்சி கூட நாங்கள் எத்தனை முறை ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி திறன் எவ்வளவு, தேர்ச்சி அந்த விகிதம் எவ்வளவு அதிகமாக இருந்துன்னு பார்த்தவரை தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து கஷ்டம் படிப்பு ஒரு விஷயத்துல உங்களுக்கு நீங்க அமைச்சர் வந்து உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை நிர்வாக ரீதியாகவும் பார்த்திருப்பீங்க, நேரடியாக மக்களோட தொடர்புடையவர் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஆனால் ஒரு சாமானியனின் கேள்வி என்னன்னா, ஒரு சிலபஸ்ல இருந்து இன்னொரு சிலபஸ் ஸ்விட்ச் ஆகிறோம்னா அது ஒரே ஆண்டுல அப்படி ஆயிட முடியுமா? அதற்குன்னு ஒரு கால அவகாசம் வேண்டாமா? ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு இத மாதிரியான விஷயங்கள் நம்ம தாண்டி தானே இதை செய்யணும். ஒரே ஆண்டுல மாறும்போது அதுல பிரச்சனை அதிகமா தான். என்னுடைய முதல்வர் வந்து சென்ற ஆண்டுல 11-16 1 to 5 அப்ப வந்து சிபிஎஸ்சி ஆரம்பிச்சாங்க. சரி, படிப்படியா வந்திருக்காங்க. 2011 ஏற்கனவே சிபிஎஸ்சி வந்து ஒரு செட் வந்து ஏற்கனவே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிபிஎஸ்சி படிப்படியா தான் வந்திருக்காங்க. சரி, அனந்தரம். அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி தனியார் மயத்தை பொறுத்தவரை அமைச்சர் ஒரு முழு பூசணியா சோத்துல மறைகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, விவசாய மக்களுக்கு நான் பேசல அவர் பேசும்போது என்ன பேச அதாவது என்ன பேச அப்புறம் பதில் சொல்லுங்க. அப்புறம் பதில் சொல்லுங்க. அந்த கேள்வி புதுச்சேரி மாநிலத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறோம். ஆனால் இப்ப எல்லா மோட்டார் பம்பு செட்டுகளுக்கும் மீட்டர் இருங்க சார் எல்லாத்தையும் படிப்படியா வரும் சார். இன்னைக்கு அதனுடைய முன்னோட்டமாக மீட்டர் போடுறாங்க. மீட்டர் போடுறதுடைய நோக்கம் என்னன்னா தனியார் மயமாக்கத்துக்காக. அடுத்தது ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வராங்க.
மீட்டர் ஏன் பொருத்துறாங்கன்னு சொன்னாங்க, தனியார் மயமாக்கத்துக்காக. அது மட்டும் இல்ல, அந்த துறையினுடைய அமைச்சர் இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு மரியாதைக்குரிய வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் சொல்றாங்க, தனியார் மயம் ஆக்குவதை எங்களால தடுக்க முடியாது. மத்திய அரசாங்கத்தின் அந்த கொள்கையை சம்பந்தப்பட்ட அமைச்சர் அனந்தரமன் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா, உங்க வேட்பாளர் பேசுறதே நீங்க நம்பல. உங்க வேட்பாளர் உங்க அமைச்சர் கூட, அமைச்சர் பேசுறது நீங்களே நம்பலன்னா மக்கள் எப்படி? தனியார் மயம் ஆக்குவதை தடுக்க முடியாது. காலத்துடைய கட்டாயம். வேட்பாளர் சொல்ல, அமைச்சரா பதில் சொன்னாரு. சார் கிளிப்பிங் இருக்குது, கிளிப்பிங் இருக்குது. கல்யாணம் சொன்ன இன்றைய முறை இந்த நிமிடம் வரை சார் அது மட்டும் இல்ல, டெண்டர் ஏன் கோரப்பட்டது? தனியார் மயம் பண்ணல. ஏன் 300 கோடி ரூபாய் டெண்டர் கோரப்பட்டது? ஏன் டெண்டர் விட்டீங்க? ஏன் டெண்டர் விட்டீங்க? சரி வர சொத்து இருக்க ஒரு மின்சாரத்துறைய எதுக்கு 500 கோடி ரூபாய் டெண்டர் விட்டீங்க? திரு அன்பழகன், டெண்டர் எப்ப போட்டாலும் வாபஸ் வாங்கிக்கலாம். சரி நான் வரேன். திரு அன்பழகன் சார் கொஞ்சம் நீங்க வந்து ஒரு நெறியாளர். மத்தவங்க பேசும்போது நாங்க அமைதியா இருக்கணும். நான் பேசும்போது அது மாதிரி அமைதியா இருக்கணும். அது நான் உறுதி செய்றேன். இல்ல சார், திரு அனந்தராமன் இருங்க. ஒரு 12க்கும் மேற்பட்ட அவங்க பேசும்போது நான் கம்மன் இருந்தேன். அவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன். கொஞ்சம் இருப்பா. இல்ல திரு அனந்தராமன், உங்களுக்கான வாய்ப்பு சம்பந்தமாக நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் சம்பந்தமாக ஒரு 12க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க அதுல எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னா கல்வி உரிமை சட்டமே இங்க அமல்படுத்தலன்னு சொன்னேன். எடுத்துக்கல. ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் ரெண்டு பிரச்சனை பல விஷயங்களை பேச முடியும். சில விஷயங்களை ஆழமா பேசுவோம். ஆமா சார். ஒன்னு வந்து நான் கேட்டா இந்த ரேஷன் கடை ஏன் திறக்கல, இந்த வந்து மின்துறை தனியார் மயமாக்கத்து, தயவு செஞ்சு எனக்கு வந்து நான் பேச மட்டும் கேட்டுங்க சார். இன்னைக்கு வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடை திறக்காது என்பது கடந்த 6 ஆண்டு காலமா இல்லை. கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலிருந்து அந்த ரேஷன் கடை மூடப்பட்டது. மூடப்பட்ட ரேஷன் கடையை கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ஒரு தேர்தல் அறிக்கை குறுக்கிடலன்னு சொன்னீங்க. அனந்தராமன், திரு அனந்தராமன் நீங்க குறுக்கிடலன்னு சொன்னீங்க சார். அப்புறம் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகுது சார். 3 வருஷமா ரேஷன் கடை திறக்கல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேட்பாளருக்கு வந்து பிஜேபி ஓட்டு போடுங்க, அவர் ஜெயிச்சு போவாரு, வந்த உடனே உங்களுக்கு ரேஷன் கடை நாங்கள் திறப்புன்றீங்க. ரேஷன் கடை திறப்பதுக்கும் இந்த வந்து பார்லிமெண்ட் தேர்தலுக்கு என்ன சார் சம்பந்தம்? ரேஷன் கடை திறப்பது என்பது மாநில நிர்வாகத்தினுடைய உரிமை. கேளுங்க, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரிசி கிடையாது, சர்க்கரை கிடையாது, மிளகாய் கிடையாது, பருப்பு கிடையாது, எதுவுமே இல்லை. 1 கிலோ அரிசி, பொன்னி அரிசி இன்னைக்கு 55 ரூபா விற்கிது. அப்போ 20 கிலோ அரிசின்னா பணம் எவ்வளோ போடணும்? 1100 ரூபா போடணும். ஆனால் இந்த அரசாங்கம் எவ்வளோ போடுது? 600 ரூபா. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் வந்து அவங்களால வந்து 12 கிலோ அரிசி தான் வாங்க முடியும், 20 கிலோ அரிசி வாங்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் 500 ரூபா அந்த குடும்பத்தை ஏமாத்துறீங்க. 4 லட்சம் குடும்பம் இருக்குது, 20 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு, ஒரு ஆண்டுக்கு 240 கோடி ரூபாய். இந்த இலவச அரிசியில கூட மக்களை ஏமாத்துறீங்க. எங்களுக்கு என்னன்னா, நீங்க மக்களை ஏமாத்துங்க, எது ஒன்று செஞ்சீங்க. ரேஷன் கடை தருங்க, ஒரு பிரச்சனை சார். இன்னொன்னு கல்யாண சுந்தரம் உங்கள்ட்ட தான் வர. அனந்தராமன் நீங்க குறுக்கிடலன்னு சொன்னீங்க. ஆமா, குறுக்கிடலன்னு சொன்னீங்க சார். அதுக்கடுத்து வந்து மின்துறை வந்து தனியார் மயமாக்குவது வந்து மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. முதலமைச்சர் எவ்வளவு தடுத்து பார்த்தார், வேற வழி இல்லாமலே அந்த திட்டத்தை ஒத்துனாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் ஒப்புதல் அளித்தது, துணைநிலை ஆளுநர் இது பண்ணாங்க. அது சம்பந்தமாக ஊழியர் சங்கம் தனியார் மயம் ஆக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஒப்புதல்லாம் அடிக்கல சார். இல்ல சார், அசெம்பிளி அறிவிக்க தெரியல. இதை பத்தி பேசுனாங்க, அவ்வளவுதான் சார். ஒரு நிமிஷம் சார், இதை பத்தி பேசுனாங்க, போனாங்க சார். ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நடக்குது. இங்க அதாவது வந்து தனியார் மயம் ஆக்குவதற்கு தடை விதிச்சுக்கிறாங்க. இது சம்பந்தமா 22 முறை வாய்தா வாங்கிக்கிறாங்க கவர்மெண்ட். ஆனா ஒரு தடவை கூட நாங்க தனியார் மயம் ஆக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி கொடுக்கல. அப்ப யாரை ஏமாத்துற வேலை இது? இன்னொன்னு புரிஞ்சுங்க சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரீபெய்ட் மீட்டர் பொறுத்துறீங்க. சரி, செல்போன்ல 500 ரூபாய் அந்த சார்ஜ் பண்ணா அது முடிஞ்சு போச்சுன்னா அதோட ஒரு மெசேஜ் வரும், நம்ம பணம் கட்டினா தான். அதே போன்று தான் மின் கட்டணத்திலையும் ப்ரீபெய்ட் சிஸ்டம் கொண்டு வரீங்க. ஏழை எளியவங்க இன்னைக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் பணம் இல்லைனாலும் கட்ட முடியும். ஆனா உங்க சிஸ்டத்துல அப்பே கட் ஆயிடும். அதுக்கோசம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, 400 கோடி ரூபாய் செலவு செஞ்சு டிஜிட்டல் மீட்டர் போடுறீங்க. யாருக்கோசம்? தனியார் பயன்படுத்துக்கோசம். இல்ல ஒரே ஒரு கேள்விதான் அமைச்சர் கேட்கிறாரு. இன்னைக்கு இதுல ஏதாவது நடைமுறைக்கு வந்திருக்குதான்ற கேள்வி கேட்கிறாரு. பல்வேறு கேள்விகள் அடுக்கி இருக்கீங்க. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பதில் அவர்கள்ட்ட வாங்கிக்கலாம்.
உங்கள்ட்ட தான் வர போறேன். இடைவேளைக்கு அப்புறம் நேரடியா உங்கள்ட்ட வந்துறேன். திரு கல்யாண சுந்தரம் பல்வேறு கேள்விகளை அன்பழகன் அவர்கள் அடுக்கினார் இடைவேளைக்கு முன்னதாக. அதாவது மத்திய அரசாங்கம் வந்து கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஒன்றுக்கு 20 கிலோ அரிசி மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. 5 கிலோ கோதுமை இலவசமாக கொடுத்தார். நரேந்திர மோடி அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து கொரோனா காலத்தில் 3 ஆண்டு கொடுத்தாரு, திரும்பி 2 ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணார். இப்போ தான் வந்து எஃப்சிஐல அரிசி இல்லை, அரிசி பற்றாக்குறையினால இப்போ ஒரு நபர் ஒன்றுக்கு 180 ரூபாய், அதாவது ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் அவங்களுக்கு குறைய ஒரு 1000 ரூபாய் கிட்ட வருது, 900 ரூபாய் கிட்ட வருது. ஆனால் நம்மளுடைய அன்பழகன் அண்ணனும் நீங்க இவ்வளவு நேரம் பேசும்போது கல்யாண சுந்தரம் வந்து பேசல. நியாயமா திரு அனந்தராமன் நம்ம நியாயமா நடந்துக்கிறோம். திரு அனந்தராமன் இல்ல திரு அனந்தராமன் நீங்க இது பேசுவது சரியில்லை. அவர் நீங்க பேசும்போது அவர் பேசாம இருந்தார். அனந்தராமன் உங்களோட நிறைவு கருத்தா அப்புறம் எடுத்துக்குவேன். நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து எஃப்சிஐ மூலமா ஒரு நபர் ஒன்றுக்கு கொரோனா காலத்துல 20 கிலோ அரிசி கொடுத்தாங்க. வீட்டுல 5 பேர் தான் உள்ள புத்தி இருங்க திரு அனந்தராமன் 5 பேர் தான் 5 பேர் அரிசி கொடுத்தாங்க. 3 பேர் தான் 3 பேர் அரிசி கொடுத்தாங்க. 5 கிலோ கோதுமை கொடுத்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த அரிசி சார் கோழி கூட சாப்பிடாது. கோழி கூட போட்டாங்க. எல்லாம் மாட்டுக்கு போட்டாங்க. அந்த வடநாட்டுல விக்காத அரிசி எல்லாம் கொண்டு வந்து தென்னிந்தியால போட்டாங்க. சும்மா பேருக்கு போட்டாங்க. திரு அன்பழகன் அனந்தராமன் இல்ல அன்பழகன் மாடு கூட சாப்பிடாது. நம்ம ஊர் விவசாயிகள் தான் கோழித்து வந்து கோழித்து வந்து நம்ம ஊர் விவசாயி என்ன அரிசி உற்பத்தி பண்ணாங்களோ அதுதான் நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம பாண்டிச்சேரியில விவசாயம் இல்ல, தமிழ்நாட்டுல விவசாய விளைநிலத்தை பாதுகாக்கல சார். இல்ல சார் ஒரு நியாயமா நாம் பாப்போம். ஒரு நியாயமா பாப்போம். ராமேஸ்வர லட்சுமி அவர் என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, அரிசி வந்து சரியில்லைன்றதுனால பணம் கொடுத்தேன்னு சொல்றாரு. அரிசிக்கு மாசம் எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? அரிசி மாசம் ஒரு ஆளுக்கு 180 ரூபா, ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. 1000 ரூபாய் வேற ஏதாவது பப்ளிக்கா கேளுங்க சார். எல்லாரும் சொல்றாரு. இருங்க சார் 3 பேரும் பேசினா எப்படி கேட்கும்? இல்ல சார் நீங்க பேசுறது மற்றவர்களுக்கு புரியணுமா இல்லையா? இருங்க சார் ஒரு நிமிஷம் அன்பழகன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. 1100 ரூபாய் கொடுறானே சொல்ல சொல்லுங்க சார். அன்பழகன் ஒரு நிமிஷம் அமைச்சர் கேள்வி உள்வாங்கிக்கோங்க. அன்பழகன் இல்ல அமைச்சர் என்ன சொல்றாரு? எம்எல்ஏ இருக்கும்போது அன்பழகன் வெள்ளரிசி கொடுத்தமா அனந்தராமன் திரு அனந்தராமன் வெள்ளரிசி கொடுத்தமா இல்லையா? அனந்தராமன் பயன்படுற மாதிரி வெள்ளரிசி கொடுத்தமா இல்லையா? 2 அரிசி தான் கொடுத்தாங்க. 2 தான் கொடுத்தாங்க. நீங்களே எம்எல்ஏ திரு அனந்தராமன் உங்கள் நிறைவு பார்வைக்கு நன்றி. சரி திரு அன்பழகன் அமைச்சர் என்ன கேக்குறாரு? நீங்க அரிசி சரியில்லைன்னு சொன்னீங்க, சரி காசா கொடுத்தோம், சரி அந்த காசுக்கு கணக்கு ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய்க்கு மேல வருது. நீங்க கேட்ட 1100 ரூபாய் வருது. அந்த கணக்கு வரும்போது எல்லாம் நீங்க சொல்றதா சார் அவங்க செஞ்சிருக்காங்க. ஒரு குடும்பத்திற்கு 600 ரூபாய் கொடுக்குறாங்க சார். 20 கிலோ அரிசிக்காக அரசாங்கம் கொடுக்கின்ற பணம் ஒரு குடும்பத்துக்கு 600 ரூபாய். எங்களை பொறுத்த மட்டும் சார் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில அனந்தராமன் நீங்க இப்படி பேசிட்டே புரியாது. இந்த பிரச்சனைக்கு வரல சார். ரெட் கார்டு உள்ளவங்க 1,85,000 பேர் இருக்காங்க சார். அது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் காலத்துல இருந்தே கொடுக்குறாங்க உங்களுக்கு. கேளுங்க யூனிட்டி இவ்வளவு காசு சொல்லிட்டு. இந்த மாநில அரசாங்கம் 20 கிலோ அரிசிக்கு பதில் இவங்க கொடுக்குற பணம் வெறும் வந்து 600 ரூபாய். நிறைய பார்வை வச்சிருங்க. மாநில அரசாங்கம் தரது 600 ரூபாய் தான். மத்திய அரசாங்கம் தரது சேர்த்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அரிசி மத்திய அரசாங்கம் மாநில அரசு தேர்ந்து வாங்குற பணத்தை வச்சு இன்றைக்கு மார்க்கெட் ரேட்ல இருக்கிற 20 கிலோ அரிசி வாங்கிக்கலாமே. அன்பழகன் நம்ம எல்லாரும் பேச முடியாது. ரேஷன் கடை திறந்து 18 விதமான மல்லிகை பொருள் கொடுப்பாங்க, கொடுக்கல. அரிசி வெள்ளரிசி கொடுப்பாங்க, கொடுக்கல. ரேஷன் கடையே சாதாரணமான 350 ரேஷன் கடை சமுதாயத்துல வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற சாதாரண மக்கள் பொதுவா சொல்ல விஷயம் ஒரே விஷயம் சொல்றேன் சார். புதுச்சேரி மாநிலத்துல இந்த கூட்டணி அரசு வந்த பிறகு, என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி வந்த பிறகு எல்லா நலத்திட்டங்களும் 2 மடங்காக போய் கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு சென்ற அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெறும் 900 crores செலவு பண்ணாங்க.
இன்னைக்கு வந்து 1200 crores செலவு பண்றோம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 900 crores செலவு பண்ணாங்க. சார், இன்னைக்கு ஒண்ணு 1300 crores செலவு பண்றோம். அமைச்சரை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு துறையிலும் சார் அமைச்சர் இல்ல, புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம். ஒரு பொதுப்பணித்துறையில 490 கோடியா செலவு பண்ணாங்க. இன்னைக்கு 850 கோடி செலவு பண்றோம். ஆக இந்த அரசாங்கம் வந்த பிறகு சரி, நன்றி. மக்களுக்கான திட்டங்கள், உரிமைகள் இருக்கிறதோ இல்லையோ, புதுச்சேரி ஆனா மாநிலம் மக்களுக்கான முழுவதும் திட்டங்களை இந்த அரசு புதுச்சேரி தெளிவாக மாநிலம் செய்து முழுவதும் மக்களுக்கு கஞ்சா நல்ல போதை பேர் பொருள் விற்பனை. நன்றி. ஆர்த்தி என்கின்ற ஆர்த்தி இன்னும் குழந்தை செத்து 9 வயது குழந்தை கஞ்சா பிடிக்கிறவங்களால கடத்தி கைப்பழிக்கப்பட்டு நாம் நிறைவு செய்யற நேரத்துல புது விவாதங்கள் எடுத்தா அதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாது. இல்ல நாம் நிறைவு செய்யற நேரத்துல புது விவாதங்கள் வேண்டாம். கஞ்சா விற்பனை பாண்டிச்சேரி புதுச்சேரி மாலுக்குள்ள பாரு ரெஸ்டோ பாரு யாரும் வாழ முடியல. சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க போக முடியல. பெண் இல்ல, குழந்தைங்களுக்கு இது வேற ஒரு விவாதத்துக்கு நாம் நகர்ந்தா இல்ல இது இந்த வேற ஒரு விவாதத்துக்கு நகர்ந்தா ஜாபர் சாதிக் என்பவரு இந்தியா கூட்டணியில் இருக்கிறவரு. சரி, நன்றி அவரு நன்றி கடத்தி சரி, நன்றி. எல்லாரும் பேசினா கேட்காது. நாம் முடிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியை சரி, சேர்ந்த நாம் முடிக்கலாம். சரி, நாம் நிறைவு செய்யலாம். நாம் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யலாம் இந்த விவாதம். இல்ல ஒரே ஒரு நிமிஷம். நன்றி. அதாவது புதுச்சேரி மாநிலத்திற்காக ஒரு பிரத்யேகமாக இல்ல ஒரு சரி, புதுச்சேரி மாநிலத்திற்காக பிரத்யேகமாக பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தோம். ஆனா புதுச்சேரி மாநிலத்திற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு மணி நேரத்துல பேச முடியாதுன்றதை நான் புரிந்து கொள்றேன். பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஆக்கப்பூர்வமாக சில விஷயங்களை பேசணும்ன்ற ஒரு திருப்தி இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான